அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா, மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அத வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதனால அந்த வீடியோவ மறக்காம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி. ஸோ பாருங்க. இப்போ ஒரு இமேஜ் வந்து நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க. இந்த இமேஜ் வந்து எதில உருவாக்குனது அப்படின்னா, இந்த மெட்டா ஏஐ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வழியா தான் நான் உருவாக்கியிருக்கிறேன். ஸோ இந்த மெட்டா ஏஐல உருவாக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் பண்ணி ரவுண்டா போட்டு ஒரு சிம்பிள் இருக்கா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளோட தான் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து மெட்டா ஏஐ இமேஜஸ். ஸோ நீங்க என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு இமேஜ் ஒரு ஜென்ரேட்டிவ் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு என்ன உங்க மைண்ட்ல தோணுதோ அது சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு ஜென்ரேட்டிவ் இமேஜ் அனிமல்ஸ் வித் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அனிமலோட சேர்த்து ஃப்ளவரையும் சேர்த்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸை கொடுக்கக்கூடியது தான் இந்த மெட்டா ஏஐ. ஸோ இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோட உதவியோட. ஸோ நீங்கள் கேட்குறத விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடியது தான் இந்த மெட்டா ஏஐ. ஸோ இது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளுக்கு பேர் தான் என்னன்னா மெட்டா ஏஐ அப்படிங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மெட்டா ஏஐ அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கும். இந்த மாதிரி கேட்கும், ஆஸ்க் மெட்டா ஏஐ எனிதிங் அப்படின்னு போட்டுட்டு ஸோ கெட் ஆன்சர்ஸ் டு எனி கொஷின், என்ன கொஷின்னாலும் ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் அது கொடுக்கும். அதே மாதிரி நிறைய இமேஜஸும் நீங்கள் வந்து உள்ளே வந்து கொண்டு வரும், அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜ் எல்லாத்தையுமே வந்து ப்ரைவேட்டாக தான் வச்சுக்கும், வேறு யாருக்கும் அதை ஷேர் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு ஸோ இது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இதுதான் வந்து அந்த மெட்டா ஏஐ அப்படிங்கிற வாட்ஸ்அப்பில் நம்ம சாதாரணமாக மெசேஜ் அனுப்புகிற மாதிரி தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் இந்த மெசேஜ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை இதில் நீங்கள் டைப் பண்ணி ஜஸ்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரிசல்ட்டை வந்து அது கொடுக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த டைப் ஏ மெசேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் ஸோ இது வந்து நான் வந்து டேரெக்டாக என்னுடைய சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் இங்கேருந்து டைப் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் மொபைலில் டைப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஜெனரேட் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ண சொல்கிறேன். ஜெனரேட் எ இமேஜ் வித் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். பாருங்கள், அழகான ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து நீங்கள் இந்த இமேஜில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்தால் ஸோ வித் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சென்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ ஏற்கனவே இருக்கிற அந்த அனிமல்ஸ் இமேஜோட வித் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் ஆகிடும். ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அனிமல்ஸும் இருக்கும் அண்ட் அதோட சேர்த்து ஃப்ளவர்ஸும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ ஸோ உங்களுடைய கற்பனைக்கு எப்படி தோணுதோ ஸோ அந்த மெசேஜை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜை அது வந்து கொடுத்துரும். பாருங்கள், இப்போ ஜெனரேட் அகெயின் இன்னொரு சாம்பிள் கட்டுறேன். ஜெனரேட் எ இமேஜ் அப்படின்னு போட்டு க்ரீன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். க்ரீன் வேர்ல்டுன்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் சென்ட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கக்கூடியது தான் இந்த இது. ஸோ இப்போ பாருங்கள் இமேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரீன் வேர்ல்டு அப்படின்னு போட்ட உடனே ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அகெயின் வித் மூன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோன்னா ஸோ அந்த ஏற்கனவே இருக்கிற இமேஜோட கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த மூன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே ஆட் பண்ணிவிடும். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ எப்படி எடுத்துக்கணும்னா ஜென்ரேட்டிவ் இமேஜ் க்ரீன் வேர்ல்டு வித் மூன் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ ஏற்கனவே இருக்கிற இமேஜோட கொஞ்சம் அடாப்ட் பண்ணி கொஞ்சம் மூன் சேர்த்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை டைப் பண்ணுங்கள். ஸோ இது இமேஜ் மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாதாரண பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிக்கலாம், ஹாய் உடனே. ஸோ அடுத்த கொஷின்,
என்ன உங்களுக்கு என்ன உதவி வேணும், how are you today. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் இமேஜ் லைக் பண்ண விரும்புகிறீங்களா ஸோ அப்படின்னு கேட்குது. ஸோ ஏதாவது நீங்கள் கொஷின் கேட்காத உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு மேக்ஸில் ஒரு டவுட் கேட்குறேன். சரியா? ஸோ ஏரியா ஹவு கால்குலேட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கிட்ட. ஸோ கேட்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ரிலேட் ஏரியா ஆஃப் ஷேப். சார் ரொம்ப ரொம்ப ஒரு இந்த ஃபார்முலாவோட நீங்கள் அடிஷ்னலாக என்ன கொஷின் கேட்டாலும் ஸோ அதற்குரிய ஆன்சரை வந்து இம்மிடியேட்டாக கொடுக்கக்கூடியது தான் இந்த மெட்டா ஏஐ அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து சி லாங்குவேஜை பற்றி தெரியணும் அல்லது ஒரு பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜை பற்றி நீங்கள் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு பைத்தான் லாங்குவேஜ் ஓவர் வியூ அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணிங்கனாலே போதும், சென்ட் பண்ணிங்களா போதும். ஸோ அது எல்லாம் அது வந்து வரும். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் பைத்தான் சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் சென்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அதோடைய சின்டெக்ஸ் வந்து நீங்கள் தேவை டைப் எனக்கு ரிலேட்டடாக அது கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த வாட்ஸ்அப் அப்டேட். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த மெட்டா ஏஐ. ஸோ ரொம்ப பயனுள்ள விதத்தில் நீங்கள் இதை இருக்கும். ஸோ அதனால் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சேனலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.